நமோ ஹிமாலயா. தாட்ஸ், எண்ணங்கள், மைண்ட். நீங்கள் என்ன காலையில் எந்திரிக்கும் போது என்ன நினச்சி ஓடுறீங்களோ அது ஃபுல்லாகவே தான் உங்கள் நாள் ஃபுல்லாக ஓடும். இதில் என்ன புதுசாக நீ சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டால், யூ ஆர் நாட் சேஞ்சிங் யுவர் தாட்ஸ். அதனால தான் ஒரு சில பேருக்கு நடந்ததே திருப்பி திருப்பி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது யாரும் நின்று நோட்டீஸ் பண்ணுறதே கிடையாது. சம் பீப்புள் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப். இதில் ஏன் வருது அப்படின்னா, அதே பேட்டர்னை திருப்பி 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 ஃபாலோ பண்ணும்போது ஒரே ரிசல்ட் கிடைக்கும். அதை தன்னை அறியாமலே அன்கான்ஷியஸாக அவங்களுக்கு வந்து ஏதோ இது போர் அடிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா சூப்பர், அது நின்று கவனிக்க வேண்டிய நேரம் இது. செகண்ட் கேட்டகரி என்னென்னா, அது தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் தயவு செஞ்சு மெடிடேஷன் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பேட்டர்னை நீங்களே தான் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரகம் வந்து அவங்களுக்கு போர் அடிக்குது, அவங்களுக்கு தெரியுது என்னமோ தப்பாக போயிட்டுருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு. ஸோ அவங்க வந்து தாட் ப்ராசஸ், தாட் பேட்டர்னை வந்து மாற்றிக்குவாங்க. உடனே மாற்றிக்க மாட்டாங்க, பட் அட்லீஸ்ட் அந்த எண்ணமாவது இருக்கும். பட் இந்த ரெண்டாவது கேட்டகரி, நான் காலையில் எழுந்திரிச்சேன், நான் இதுதான் நான் பண்ணுவேன், நான் இந்த பஸ்ஸை தான் பிடிக்க போகிறேன், இந்த ட்ரெயினை தான் பிடிக்க போகிறேன், இந்த காலேஜ் தான் நான் போகிறேன், லைக் இது எல்லாமே ஃபிக்ஸட். ஒரே ஒரு கேள்வி, நீங்களாம் என்ன மெஷின், ரோபோவா என்ன? அப்படியே காலையில் எந்திரிச்ச உடனே வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் எதை நீங்கள் திருப்பி திருப்பி செஞ்சாலும் உங்களுக்கு யாராவது செலவு வச்சுட்டாங்களா? லெட்ஸ் பி ஹானஸ்ட் டுடே. ஏன்னா இன்னும் உண்மையை வந்து உள்ளே வச்சு அப்படியே சுகர் கோட்டிங் மாதிரி பண்ணி பண்ணி பேசி என்ன ஆக போகுது? இனிமேல் எல்லாமே வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி தான் பேச போகிறோம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபாலோயிங் த சேம் பேட்டர்ன்? நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து ஒரு மாற்றமும் உங்கள் லைஃப்பில் வரவே வராது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கமிட்மெண்ட்டில் இருக்கேன், நான் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன்னு. ஸோ இதெல்லாம் ஒரு லாக் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லாக்காக நீங்கள் தான் எடுக்கணும். ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே தூக்கி போட்டு, இட் டசன்ட் மீன் தட் யூ நாட் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் தெம். யூ கேன் டேக் கேர் ஆஃப் தெம். ஆனால் அதுக்கு முன்னாடி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். முதல்ல உங்களை கொண்டு வந்து வைங்க. நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுது, இது எதையுமே கண்டுபிடிக்காமல் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்யலான்னு பிளான் பண்ணாமல் வெறும் நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் போயிட்டு, நான் கமிட்மெண்ட்டில் போயிட்டு நான் அதுக்காக ஓடிட்டுருக்கேன். இந்த 9 to 5 ஜாப்லேருந்து சரி, இது எல்லாமே உங்களை ஒரு மைண்ட் செட்டில் போட்டு டம்ப் பண்ண மாதிரி. ஹேவ் யூ எவர் ஃபெல்ட்? தென் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு சேஞ்ச் நவ். இப்போ இல்லைன்னா எப்போ சேஞ்ச் பண்ண போகிறீங்க? இப்போ சேஞ்ச் பண்ணுறது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இவ்வளோ வந்து உங்களை அழுத்தி சொல்கிறேன்னா, இந்த டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெளியில் காஸ்மிக் எனர்ஜிஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது இல்லையா? நம்ம டெய்லி சொல்கிறோம். அந்த டைமில் நீங்கள் வந்து நீங்களும் சரி நான் என்னோடதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது 100 மடங்கு நீங்கள் ஸ்பீடாக மாற்றுவீங்க. அவங்க உங்களுக்கு நிறையா ஐடியாஸ், அந்த டவுன்லோட்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. இட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ். நான் அதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுறேன்னா தே வில் நாட் இன்டர்ஃபியர் யுவர் பேட்டர்ன். ஏன்னா இது நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் முடிவுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ தோஸ் ஹூ ரியலி நீட் டு சேஞ்ச், திஸ் இஸ் த ரைட் டைம். நான் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, சில பேர் எப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் மாதிரி, ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்க. காலையில் என்ன எழுந்திரிச்சோடனே சமைக்கணும், காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன ட்ரெஸ் போடணும், காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னது எப்போ எந்த செகண்ட் எதை பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ ப்ரீ பிளான்ட் எல்லாம் தேவையே கிடையாது. நாட் அட் ஆல் நெசசரி. என்னக்கு குக் பண்ண போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? வை டு யூ டூ தட்? ஒரு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரைட்? இவ்வளோ நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கல்ல, தயவு செஞ்சு இப்போ மாற்றி ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிச்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலாரம் அடித்த உடனே 5 செகண்டே எந்திரிச்சு ஓடுற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தீங்கன்னா மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். பிகாஸ் வை? உங்கள் மைண்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்றது இது மாபெரும் ஒரு ப்ரூஃப். ஸோ நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒரு ½ an hour நல்லா காது கொடுத்து கேளுங்க. ½ an hour 30 minutes நீங்கள் அப்படியே பெட்டில் அப்படியே எங்கே படுத்திருந்தாலும் சரி அப்படியே படுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபீல் ஹவ் யூ ஃபீல் இன்சைட். நீங்கள் சொல்வீங்க, நான் இப்போ தான் கனவு உலகத்தில் இருந்து வந்துட்டுருக்கேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன்.
கனவு உலகத்தில் இருந்து, அதுவும் ஒரு உலகம் தான் சரியா. ட்ரீம்ஸ் பற்றி பேசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை இப்போ பேச முடியாது. பட் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லுவேன். கனவு உலகத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த டைமென்ஷனில் வந்து எந்திரிக்கும் போது உடனே அந்த கார்டை கட் பண்ணி விட்ருவாங்க, அது வேறு விஷயம். பட் கார்டை கட் பண்ண உடனே நீங்கள் இங்கேயே அப்பார்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்ற மாதிரியே இருக்கும். ஏன்? வேறு ஒரு டைமென்ஷன்லேருந்து இந்த டைமென்ஷனுக்கு நீங்கள் எந்திரிக்கும் போது சரியாக வந்து கார்டை கட் பண்ணி சரியாக ஒரு ஒரு நேச்சுரல் வேக்கிங் ஸ்டேட்டில் இல்லாமல் அப்படியே இந்த படப்படப்படப்படன்னு எந்திரிச்சிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக தடுமாறமாக இருக்கும். இதுக்கு இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, மெடிடேஷன் முடித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே நான் மெடிடேஷன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ண உடனே வந்து நீங்கள் சில பேர் எந்திரிக்கலாம். அது ஒரு வண்டர்ஃபுல் மிஸ்டேக். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ டூ தட் அப்படின்னா, நீங்கள் அதுவும் அதே மாதிரி தான் வேறு டைமென்ஷன் போயிட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, நானே ஃபோக்கஸ்க்கு தெரியணும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு பண்ண ஆரம்பித்தாலே யூ ஆர் ட்ராவலிங். அது உங்களுக்கு புரியாது இப்போ. ஸோ அந்த கார்டை கட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து தடுமாறி அடுத்த இது போனால் ஃபுல்லாக தடுமாறிக்கிட்டே தான் போகும். அப்படியே அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அது புரியவே புரியாது. இதுக்கு இன்னும் ஒரு ப்ரூஃப் சொல்லணும்னா, நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயமே யாராவது ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஒரு 2-3 செகண்ட்ஸ் லேக் இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வரும். இதை போய் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அது செட் ஆகாது. பட் இது வந்து நடக்கக்கூடிய ஒரு 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 நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ லைக் வைஸ் தூங்கி எந்திரிச்ச உடனே அடுத்த ஸ்டெப் ஓடாதீங்க. 1/2 an hour அதை அப்படியே படுத்துருங்க. ஹவு டஸ் இட் ஃபீல்? சரி, ஒரு ஃபஸ்ட்டு 10 minutes கார்டு கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற நிமிஷங்கள் நீங்கள் எதையுமே சிந்திக்க கூடாது. ஐயோ ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, ஐயோ இவங்கள போய் கிளப்பணும், ஐயோ நான் போய் சமைக்கணும், ஐயோ நான் போய் குளிக்கணும், ஐயோ டைம் இல்லை, ஃபோன் வந்திருக்கும், டெக்ஸ்ட் வந்திருக்கும், அது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாராவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்களா, என்ன சண்டை, முத நாள் சண்டை இப்போ கிளியர் ஆயிருமா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே ஆஃப் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு 10 எண்ணங்களில் கண்டிப்பாக 8 எண்ணங்கள் உள்ளே வரும். ஆனால் அது நாள் போக 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 வாட் ஹேப்பன்ஸ், அது ஒரு 2-3 எண்ணங்கள் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது 0 ஆகிவிடும். இது உண்மை. பட் பை ப்ராக்டிஸ் இட் வில் ஹேப்பன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1/2 an hour நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த தாட் ப்ராசஸில் எது இருக்கீங்களோ தட் டிஃபைன்ஸ் யுவர் என்டையர் ஹோல் டே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது மாபெரும் சீக்ரெட். அதனால தான் பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தூங்கி எழுந்திரிச்சோன்னே தே டசன்ட் மேட்டர் எனிதிங். ஏன் உலகமே கவுந்து கிடந்தாலும் தே டோன்ட் மேட்டர், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, நான் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டிமென்ஷன்லேயே ஃப்ளோ ஆகி அந்த பிளிஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிஸ். பட் இது ரொம்ப ரொம்ப நாளடைவில் பெரிய பெரிய விஷயங்களுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகிறதுக்கு நிறைய யூஸ் ஆகியிருக்கும். ஸோ தாட் பேட்டர்ன் கண்டிப்பாக ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யாதீங்க. இதில் இப்படியே தாட்ஸை வந்து நீங்கள் தாட்ஸை தான் நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா? யூ ஆர் நாட் டூயிங் வாட் யூ நீட் ஆக்சுவலி. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நீங்கள் பண்ணாமல் அந்த ஒரு எண்ணம் வருது, நான் அது வருது, அதை நான் ப்ராசஸ் பண்ணி ஓகே நான் சமைக்கணும், ஓகே நான் ஆஃபீஸ் போகணும், ஓகே நான் வண்டியை ஓட்டணும். ஸோ somebody is directing you. Have you ever felt that? ஐயோ நான் ஏன்டா இதை பண்ணேன்? Have you ever felt that? நான் ஏன் இப்படி ஒரு டீப் ஹார்ன் பண்ணுறேன்? நான் ஒரு டிராஃபிக் சிக்னலில் அப்படி ஒரு டீப் ஹார்ன் எதுக்கு? எப்படி சிக்னல் போட தான் போகிறேன், போக தான் போகிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு ஒரு பேஷன்ஸ் லெவல் இல்லை. முன்னாடி இருக்கிறவன் எப்படி வண்டி எடுத்து தான் அவன் வேணா அங்கேயே உட்காந்து மெடிடேஷனாக பண்ண போகிறான். அந்த அளவுக்கு ஏன் உங்களுக்கு அந்த ஒரு பேஷன்ஸ் லெவல் இல்லை? ஒருவேளை இருக்குன்னா நைஸ், இல்லைனா பட் மோஸ்ட்டாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பார்த்துருக்கேன். ஸோ தாட் பேட்டர்ன் கண்டிப்பாக நீங்கள் மாற்றியே ஆகணும். இது இவென்ச்சுவலி என்ன நடக்கும்னா, மைண்ட், அதாவது இந்த ஹார்ட்டும் இந்த மைண்டும் ஒரு கொஹரன்ஸ், சரியா? இது என்னைக்கு உங்களுக்கு கொலாபரேஷனில் ஆகுதோ அன்னைக்கு பியூட்டிஃபுல் திங்ஸ் வில் ஓப்பன் இன் யுவர் லைஃப். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஹார்ட்டை மூடி விட்டு ஒன்லி மைண்ட் ஆப்ரேட்டிங். அது இஷ்டத்துக்கு வர எண்ணங்களை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அதையும் சேம் பேட்டர்ன் தான். நேற்றுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே தான் இன்றைக்கும் பண்ணுவீங்க. 95% அதே தானே பண்ணுறீங்க. யோசிச்சு பாருங்கள். அப்புறம் எப்படி உங்கள் வாழ்க்கை மாறும்?
வாழ்க்கை அப்படின்னு சொன்னோன்னே இட்ஸ் நாட் ஓன்லி த மெட்டீரியல் திங்ஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா ஈவன் யுவர் ஹெல்த் அதுவும் இன்க்ளூடட் தான். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் அது ஏன் வந்து உங்களுக்கு மாறவே மாட்டேங்குது அப்படின்னா இதுவும் ஒரு ரீசன். ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்கிறோம் லைக் காலையில் எழுந்திரிச்சு ஓடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பாடியும் சேர்ந்து ஓடுது. அதையும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதே சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதே டைமில் சாப்பிட்டுக்கிட்டு இந்த டைமுக்கு சாப்பிட்றதெல்லாம் தயவு செஞ்சு ப்ளீஸ் டோன்ட் டூ தட். டோன்ட் டிக்டேட் யுவர் பாடி. யுவர் பாடி டிக்டேட்ஸ் யூ. என்ன சாப்பிடணும்னு அதுதான் உங்களை டிக்டேட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உட்காந்து பாடியை டிக்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பாடி என்ன சொல்லுது, என்ன சிக்னல் போடுதுன்றது நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். இங்கே ஏதோ பிளைண்டாக நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இந்த ஈகோ வச்சுக்கிட்டு நான் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கொண்டு போய் இந்த ஷவர்மா அதெல்லாம் என்ன ஃபுட்டுன்னே எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் ஹெல்த் இஷ்யூ தான் வரும். இது சாப்பிட்டோம் சரி போனால் போயிட்டு தொலையுது, அடுத்து அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க. அப்போ நாளடைவில் என்னாலும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து லேண்ட் ஆயிரும். ஏர்போர்ட்லேருந்து லேண்ட் பண்ணிடுவாங்க, ஹலோ நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதையுமே நீங்கள் மாற்றலைன்னா ஒன்றுமே உருப்பட போகிறது இல்லை. எல்லா விஷயங்களுமே ஆக்சிலரேஷனில் போகுது. அதனால் நீங்களுமே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே எதையோ ஆக்சிலரேஷனில் போகும்போது நீங்கள் மட்டும் ஏன் அதே தாட் ப்ராசஸில் சுற்றுறீங்க? ஸோ இது நீங்கள் தயவு செஞ்சு கவனிக்கணும். யுவர் தாட்ஸ் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி தாட்ஸ் ரிப்பீட்டட் பேட்டர்ன்லேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒன்றுமே உங்களால் வெளியில் அதுவும் இந்த அசென்ஷன் நோக்கியில் பயணிக்கவே முடியாது. அந்த இருள் வந்து உங்களை சூழ்ந்துடும். அந்த இருள் தட் த டார்க்னஸ் வில் கவர், அது என்வலப் மாதிரி உங்களை மூடிக்கொண்டுரும். அதுக்கப்புறம் உங்களால் வெளியில் வரவே முடியாது. திஸ் இஸ் நாட் சம்திங் டு ஸ்கேர் யூ. ஆனால் இதுதான் உண்மை. பல பேருக்கு வந்து இந்த ட்ரிகரிங் ஆகுது, இல்லை எனக்கு இது வந்து எனக்கு யாராவது சொல்லிட்டு எனக்கு சென்சிட்டிவ் ஆகுது, இதெல்லாம் ஏன்னா உங்கள் மைண்ட் இன்னும் அங்கே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. யோர் மைண்ட், அந்த மைண்ட் எப்படி, அது தாட்ஸ். அந்த தாட்ஸ் எப்படி ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே அந்த தாட்ஸை நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பாடிக்குள்ளே ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், விச் இஸ் அப்சல்யூட்லி லைக் தி ஃபீலிங்ஸ், தி இமோஷன்ஸ் தட் யூ கிவ். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம்னு ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லையா, நம்ம உடம்புல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் எடுத்து உங்கள் முன்னாடி அந்த விஷுவலைஸ் பண்ணி அப்படி தான் நீங்கள் எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இது உங்களுக்கு இந்த ஒரு லைன் புரியுதா என்னன்னு தெரியல, அது கண்டிப்பாக பேசுவோம். ஆனால் இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்கள் தாட் பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. பல பேருக்கு ட்ரீமில் கெட்ட கெட்ட கனவுலாம் வருது அப்படின்னு சொல்லும் போது இம்மீடியட்டாக நீங்கள் வந்து எந்திரிச்சு இந்த டைமென்ஷனில் அப்படியே நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அந்த நாள் உருப்பிடவே உருப்பிடாது. ஐ நோ வாட் யூ திங்க். அதுதான் சொல்கிறல, திங்க் வேறு ஃபீல் வேறு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாட் ப்ராசஸே எடுத்துகிட்டு நிற்கிறீங்க. அந்த கார்டை கட் பண்ணிவிட்டு இங்கே என்ன சொல்லுது அப்படின்றத தயவு செஞ்சு அதை கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு செட்டில்டு டவுன், சிட் டவுன், எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் சிட் டவுன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன் தி எண்ட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி திங் இஸ் அன் இல்யூஷன். எல்லாம் மாயை தான், இன்க்ளூடிங் யோர் ஹஸ்பண்ட், யோர் ஒய்ஃப், யோர் பாய் ஃப்ரெண்ட், யோர் கேர்ள் ஃப்ரெண்ட், யோர் மாமியார், யோர் அம்மா அப்பா, குழந்தைங்க, யோர் பேங்க் பேலன்ஸ்ப்பா, உங்கள் வீடுப்பா, உங்கள் காருப்பா, உங்களோட ஐஃபோன்ப்பா. ஐஃபோன் பற்றி தான் அடுத்த வீடியோவும் வருது. எந்த அளவுக்குலாம் வந்து இந்த ஃபோன் எப்படிலாம் மாடுலேட் பண்ணுது ஒரு ஆள் அப்படின்றது. ஐஃபோன் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று சொல்லட்டுமா? அது யூகேல வந்து பார்த்திங்கன்னா சில டேட்டா வந்து ரொம்ப ப்ரீச் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ரூல் முன்னாடி இருந்திருக்கு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா யூகே கவர்மெண்ட்டே வந்து பரவாயில்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்து டேட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்லை, த டேட்டா இஸ் ஓப்பன் ஃபார் ஐஃபோன் யூசர்ஸ்னால் அப்போ எவன் வேணால் வந்தாலும் ஸ்கேம் பண்ணிட்டு போக முடியும். ஈவன் இன் ஐஃபோனுக்கு வந்து தலைவலியை பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து மாறிட்டு இருக்குது. ஐஃபோன்னாவே நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப செக்யூர்டா அப்படின்னு. அதுவே அந்த நிலைமைக்கு போகும்போது ஏன் உங்களால் மாற முடியாதா? டோன்ட் பிகம் லைக் அ மெஷின். யூ ஆர் ஆப்ரேட்டிங், அப்படி தான் நீங்கள் ஆப்ரேட் ஆகுறீங்க. யூ ஹாவ் அ ஹார்ட், ஓப்பன் யோர் ஹார்ட் சக்ரா. அழுத்தி திருப்பி திருப்பி சொல்கிற ரீசன் என்ன, இங்கே ஓப்பன் ஆகுதுதான் மற்ற சக்கரா எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக உங்களால் நேவிகேட் பண்ண முடியும். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சக்கரையும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி they forget to open. இது என்ன ஹார்ட் சக்கரா தானே, ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நோ, யூ வில் பி லாக்ட் இன் யோர் ஹார்ட் சக்கரா. ஐ டெல் யூ திஸ். இது வந்து உண்மை, இது மாபெரும் சீக்ரெட். ஹார்ட் சக்கரா ஒருத்தன் ஓப்பன் பண்ணலான்னா மீதி ஓப்பன் பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் 2025, தயவு செஞ்சு ஃபோட்டான் ஷவர் போயிட்டு இருக்குது. நீங்கள் சன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஜாலியாக நம்ம இன்றைக்கி ஏதாவது சாப்பிட்டு அப்படியே அலைவோன்னு நினைக்காதீங்க. அசென்ஷன் இஸ் ஸ்பீடிங் அப்.
இன்னும் March 21 வரும். அப்புறம் நாளானிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் மூன் வருது. ஸோ இதெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்குது, வீடை க்ளீன் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. சும்மா அப்படியே ஹாயாக உட்காந்துட்டு அப்படியே 9 to 5 ஜாப் போகிறேன் வரேன் அப்படின்லாம் இருக்காமல் அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களோட சோல் ப்ராஃபிட்டுக்கு என்னவோ அதை ஒர்க் பண்ணுங்கள். பேங்க் பேலன்ஸ் ஓகே, பட் யுவர் சோல் பேலன்ஸ் என்ன அங்கே என்ன பேலன்ஸ் வச்சுருக்கீங்களா? அங்கே ஒன்றுமே இல்லை. அருள் உலகத்துக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா பொருள் உலகமாக சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்பர் 1, இந்த ஃபோட்டான் ஷேருக்கு கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணியே ஆகணும். திஸ் இஸ் வை வி ஆஸ்க் யூ டு சிட் அண்ட் மெடிடேட் பண்ணும்போது என்னன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஒருநிலைப்படும் போது உங்களோட தாட்ஸ் வந்து கம்மி பண்ணும். உங்கள் மைண்ட் ஆப்ரேட்டிங் வந்து கம்மி ஆக தான் நீங்கள் யார் அப்படின்றதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பொருள் எனக்கு இந்த வேலையை நான் பார்க்கணுமா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணுமா, எல்லாமே உங்களுக்கே விடை வந்துவிடும். யாரோட சஜஷனும் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அது பேர் தவம். அண்ட் நம்பர் 2 இஸ் த கம்பேஷன், காட்ஸ் குவாலிட்டி, கருணை. இதெல்லாம் கூட போகும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது கண்டிப்பாக கருணை வந்து விட்டுறக்கூடாது. ஒரு சில பேர் அதில் அப்படியே லேக் ஆயிடுவாங்க. ஸோ கருணை கண்டிப்பாக இருக்கணும். தட்ஸ் அ காட்ஸ் குவாலிட்டி. யாருக்காவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஒரு சின்ன குருவிக்காவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது எங்கேயோ கொண்டு போய் உங்களை விட்டுரும். அண்ட் நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் நவ். And number 4 is the power of surrender. Number 5 is the power of gratitude. ஸோ இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து உங்களை வந்து ஃபுல்லாக என்வலப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. மைண்டு தான் அந்த ப்ரீ ஆப்ரேட்டட் பேட்டர்னை வச்சுக்கிட்டே நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கட் பண்ணணும்னா முதல்ல ப்ரெசண்ட்டுக்கு வரணும். 30 seconds அந்த வாட்ச் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். மீ டைம் கண்டிப்பாக மறக்கவே கூடாது. இதில் ஏன் உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னில் இல்லை? மீ டைம்லாம் யாருமே வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. ஃபோன் நோண்டுற பேர் மீ டைம் இல்லை. கேஜெட்ஸ் எல்லாம் தள்ளிட்டு மிஞ்சி போனால் ஒரு நோட்டு ஒரு பேனா மட்டும் வேணால் வச்சுக்கோங்க. லாக் யுவர் செல்ஃப் இன் யுவர் ரூம். சிம்பிள். எதுவுமே இல்லைன்னா பார்க்குக்கு போங்க, அமைதியாக இருக்கிற பார்க்கு. எல்லாரும் கூடியிருக்க பார்க் பேர் இல்லை, அது பேர் அம்யூஸ்மெண்ட் பார்க். நான் சொல்கிறது அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு பார்க்குக்கு போங்க. ஹேவ் யூர் மீ டைம். ஒரு ட்ரீயோட ஒரு கான்வர்சேஷன் தொடங்குங்க. ட்ரீலேருந்து வர்ற அந்த டிரான்ஸ்மிட்டட் எனர்ஜி இட் கேன் ஹீல் யூ. இப்படியெல்லாம் தான் உங்கள் டைமை வந்து யூஸ் பண்ணணும். தவிர ஃபோன், டிவி, நெட்ஃப்ளிக்ஸ் இது ஒரு நாளும் உங்களுக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. நன்றி கடன் செலுத்தி தான் ஆகணும். சரணாகதி இதெல்லாம் உங்களுக்கு பார்ட் அண்ட் பேக்கேஜ் ஆஃப் த லைஃப் யூசர் மேனுவல். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த லைஃப் பர்த்லேயே நீங்கள் அந்த லைஃப் டெத் அந்த சைக்கிள் அந்த ரீஇன்கார்னேஷன் அந்த ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். நமோ ஹிமாலயா.